வணக்கம். இதுவும் வழக்கப்படி கொஞ்சம் நீண்ட நாள் ஆயிடுச்சு. இப்போ எத்தனால், பெட்ரோல், திரும்ப அதில் உள்ள ஆக்டேனை பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ ஆக்டேனை பத்தி நம்ம பேசப் போறோம். ஆக்டேன்ங்கிறது என்ன அப்படிங்கிறத முழு அளவுல ஒரு வீடியோவா பண்ணியிருக்கேன். அத நீங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆக்டேன்ங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சிரும். இது இன்னொரு முக்கியமான விஷயம். மெக்கானிக்ஸுக்காக பண்ற ஒரு வீடியோ தான் அது. அதனால காமன் மேன் வந்து இதை நீங்க பார்க்கணும்னா, உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு இதாக இருக்கும். அதனால இது மெக்கானிக்ஸ் சம்மந்தப்பட்டது. பர்டிகுலராக புல்லட் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ அதை பற்றி நான் பேசுகிறேன், பார்ப்போம். ஆக்டேன் மதிப்பீடு, எரிபொருள் தட்டுதல் அப்படின்னு தான் இதை நம்ம சரியான தமிழில் சொல்ல முடியும். அங்கே வந்து ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சிறப்பாக அதை வந்து எதிர்த்து வினை புரிகிறது அப்படிங்கிறது தான். வினை புரிகிறது அப்படிங்கிறது வந்து எதிர்க்கிறதுன்னு தான் இங்கே அர்த்தம். சிலிண்டருக்குள்ள எரிபொருள் வந்து ஹை ப்ரெஷரில் வேகமாக போய் அதை பற்ற வைக்கும்போது ஒரு சின்ன அளவில் வந்து ஒரு புள்ளி புள்ளியாக அல்லது பொறி பொறியாக வந்து அந்த சிலிண்டரில் பிஸ்டன் மேலே ப்ளக்கு கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு சிப் ஆகும் அந்த மெட்டீரியல். அதை தான் வந்து நம்ம அந்த டெட்டர்னேஷன் அல்லது நாக்கிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதனால இந்த ஆக்டேன் அதிகமாக இருந்தால் இது வராது, இதனால ஆக்டேன் அதிகமாக இருந்தால் நல்லதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா 108+ வந்து எத்தனாலில் இருக்குது ஆக்டேன். அது வந்து நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கே ஆக்டேனையும் மெகாஜூல்லையும் குழப்பிக்கிறோம். அதுதான் ப்ராப்ளமே. ஆக்டேன்ங்கிறது உண்மையான விஷயம் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறது வந்துன்னா, நம்ம சமையலுக்கு சாப்பிடும்போது சேர்த்துக்கிற உப்பை போன்றது. இது எப்படி நீங்கள் கற்பனை பண்ணீங்க? அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரியான அளவு இருக்கும். கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காதுல்ல. அதை வந்து நீங்கள் எப்படி இங்கே கற்பனை பண்ணிக்கணும்னா, நம்மளுக்கு அந்த உணவு பிடிக்காதுல்ல, அந்த உப்பு கம்மியாக இருந்ததுனால. அதுதான் அந்த தட்டுதல். நம்ம அப்படின்னு துப்புற மாதிரி நினச்சிங்களேன். அதுதான் வந்து மேலேயும் கீழேயும் சிப்பாகிறது. மேலேயும் கீழேயும் சின்ன அளவில் இல்லை, மிகப்பெரிய அளவில் கூட ஆகும். அது ஏற்கனவே உங்களுக்கு அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அது பேசினா திரும்ப ரிப்பீட்டட் ஆயிரும். நீங்கள் தேவைன்னா அந்த இடத்த போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது என்ஜினில் மேலேயும் கீழேயும் ரெசிபிரேட் ஆகும்போது, இப்போ இயற்கையாகவே நம்மளுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக அட்வான்ஸ் ஃபயர் வந்து ஆகிட்டே இருக்கும். அட்வான்ஸ் ஃபயர் ஆகும்போது இந்த ஆக்டேன் கம்மியாக இருந்தால் நாக்கிங்கும் டெட்டர்னேஷனும் அதிகமாகுது. இது எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி இது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தப்பு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ஆக்டேன் குறைபாட்டினால பெரிய அளவில் பிஸ்டனில் வந்து பிட் மார்க் கூட ஏற்படும். வால்வுடைய அந்த ஓரங்கள்லையும் வால்வு நடுவில் கூடயும் ஏற்பட்டிருக்கிற நிறையா இன்ஜின்களை வந்து நானே பார்த்துருக்கேன். அது வந்து ஆக்டேன் கம்மி அப்படிங்கிறது எப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னா, அந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாவா, ராஜ்தூத், அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. கிராமத்து மெக்கானிக்கல் இதை பார்க்குறவங்களுக்கு நிறையா தெரியும். பவர் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்தடிக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லி. விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மிஷின் வந்து வில்லியர்ஸ், ஆஸ்பி போலோ, அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய கம்பெனிகள் இருந்தது. இன்னும் என்ஃபீல்டு கூட, ராயல் என்ஃபீல்டு கூட ஒரு பவர் ஸ்ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அதான் அது வில்லியர்ஸ்லேருந்து வந்தது தான். என்ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு எல்லாமே 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ். இதில் எதுக்காக நான் இதை உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன்னா, இதில் வந்து கேரசின், சில இடத்துல தின்னர் கூட யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட்டை டைல்யூட் பண்ணுறதுக்காக ஒரு தின்னர் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த தின்னரை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் கெரசினுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டேன் அளவு, இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் இங்கே. ஆக்டேனை வந்து ஆர்ஓஎன், ரான் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்கில் தான் அதில் கணக்கிட்டு எடுப்பாங்க. கெரசினுக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் 15லேருந்து 25 தான். தின்னரும் அந்த மாதிரி தான், 30லேருந்து 60 வரையிலும். இதுவும் வேரியபிள் தான். இது ஒரே மாதிரி வந்து வராது. இந்த ஆக்டேனோட அளவு வந்து கண்டிப்பாக மாறும். லோவர் கிரேடு கேசோலைனில் பார்த்தீங்கன்னா 1980களில் 80லேருந்து 87 வரையிலும் தான் இருந்தது. அதுவும் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் தான் அந்த மாடர்ன் ரெகுலர் கேசோலைன் ஃபியூவல்னு கொண்டு வந்தாங்க. அது ஆர்ஓஎன் பார்த்தீங்கன்னா 95. ப்ரீமியம் கேசோலைன் வந்து 95லேருந்து 100 வரலாம். இது ரேஸ் காருங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
ரேஸ் பைக்குகள்லையும் சிலது யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தகவல் தான். உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்ற தகவல்கள் தான் இது. இதே தான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஆக்டேன பத்தி உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றதுக்கு எடுக்கப்பட்ட சில மதிப்பீடுகள வச்சு தான் இந்த தகவல் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு அன்ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு இந்த ஆக்டேன் லெவல் வந்து. அதுக்கப்புறம் வர்ற மாடர்ன் டேஸ்ல தான் வந்து இத ப்ராப்பர் ஒரு சேனல்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த நம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா? அது 87 அல்லது 108. 108 அப்படிங்கிறது எத்தனால்ல இருக்கிற ஆக்டேனோட மதிப்பீடு. இது வந்து அந்த எரிபொருள் தட்டுவது எவ்வளவு சிறப்பாக எதிர்க்கிறது என்பதை கூறுகிறது. என்னன்னா, இந்த எரிபொருள் வந்து சீக்கிரமா ஃபயர் ஆகறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப வந்து என்ஜின் ஹை கம்ப்ரஷன் என்ஜினா இப்ப இருக்கிறதுனால நாக்கிங் வந்து அதிகமாயிரும். இது ஆக்டேன் கம்மியா இருக்கிறதுனால. அத நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இங்க இத ரொம்ப எளிமையா நான் ஒண்ணு சொல்றேன். பெட்ரோல் வந்து 87 ஆக்டேன் வந்து வழக்கமான ஒரு எரிபொருள். இது சாதாரண நம்ம என்ஜின்ஸ்ல வந்து சீரா எரியும். ஆனா, ஹை கம்ப்ரஷன் என்ஜினா இருந்தா அது கண்டிப்பா நாக்கிங் வரும். எத்தனால் 108 அதிக ஆக்டேன். இது வந்து நாக்கிங்க கண்டிப்பா எதிர்க்கும். மிகவும் சிறந்தது தான். தவிரவும் இது உயர் செயல்திறன் கொண்ட என்ஜின்கள். உயர் செயல்திறன் அப்படின்லாம் நீங்க ரொம்ப பயந்துற வேண்டாம். இப்ப இருக்கிற மாடர்ன் ஹை கம்ப்ரஷன் என்ஜின் தான். ஹை கம்ப்ரஷன் என்ஜின்ங்கிறது என்னங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். சொல்லாட்டியும் சொல்லிடுறேன். இப்ப இருக்கிற சமீப காலங்கள்ல இருக்கிற எல்லா என்ஜினுமே 100% வந்து அந்த ஃபியூயல் உள்ள போற எரிபொருள ஸ்க்வீஸ் பண்ணிர்றோம். அழுத்தி வெடிக்க வச்சுர்றோம். உள்ள வந்து எரியாத பெட்ரோல் எதுவுமே எரியாத பெட்ரோல்ங்கிறது அந்த அந்த எரிபொருளோட இது எதுவுமே வீணாகறதில்ல. 100% அத நம்ம உபயோகப்படுத்திர்றோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு உயிரி. ஏற்கனவே நான் இத உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போன வீடியோல. தவிரவும் இதுல வெளியாகிற அந்த கார்பன் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு உகந்தது தான். எப்படின்னா, அந்த பயிர்கள் எது மூலமா நம்மளுக்கு இந்த எத்தனால் கிடைக்குதோ, அதுக்கே திரும்பவும் இது யூஸ் ஆகும். காத்து மூலமா. அதனால இது சிறந்த விஷயம் தான். எத்தனால் அப்படிங்கிறத நம்ம இப்ப மறந்துருவோம். இப்போ அதி ஆக்டேன் எண் அப்படிங்கிறது 108 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, எரிபொருள் உள்ள இருக்கிற ஃபியூயலு ஃபயர் ஆகுறதுக்கு அதிக அழுத்தம் தேவைப்படும் பார்த்தீங்களா? அத அருமையா கையாள முடியும். சரியான நேரத்தில அது எரியும். நீங்க இப்போ உடனே இப்படி நெனச்சிடலாம். எத்தனால்லாம் 108 ஆக்டேன் இருக்கு. ரொம்ப சீரா எரியும் அப்படின்னு. எத்தனால் அதிக ஆக்டேன் தான் இருக்கு. ஆனா அது வந்து அதிக ஆற்றல் கொண்டதுன்னு நீங்க இந்த இடத்துல எடுத்துறக்கூடாது. உண்மையில ஆக்டேன் சக்தி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நாக்கிங் ஆகாம இருக்கிறதுக்கு மட்டும் தான். இங்க வந்து ஆற்றல் வந்து வலிமை இல்ல. அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆக்டேனையும், மெகாஜூல்லையும் குழப்பிக்கிறோம். அதுதான் ப்ராப்ளமே. அதாவது என்ஜின்ல மேலேயும் கீழேயும் ரெசிப்ரோகேட் ஆகும்போது, இப்போ இயற்கையாவே நம்மளுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆக அட்வான்ஸ் ஃபயர் வந்து ஆகிட்டே இருக்கும். அட்வான்ஸ் ஃபயர் ஆகும்போது இந்த ஆக்டேன் கம்மியா இருந்தா நாக்கிங்கும், டெட்டனேஷனும் அதிகமாகுது. இது எனக்கு தெரிஞ்சது. மத்தபடி இது தப்பா இருந்ததுன்னா, நீங்க தப்பு அப்படிங்கிறத சொல்லுங்க. எளிமையான ஒரு இந்திய வாழ்க்கைய ஒரு உதாரணமா இப்ப நம்ம எடுத்துக்குவோமே. இங்க தெளிவா பிரிச்சு சொல்றேன். ஒரு பிரஷர் குக்கர், ஒரு டீ கெட்டில். இத உதாரணமா வச்சுட்டு நம்ம பேசுவோம். இப்ப வந்து இந்த பிரஷர் குக்கர உயர் ஆக்டன் எரிபொருளா கற்பனை பண்ணிக்குவோம். அந்த டீ கெட்டில வந்து குறைந்த ஆக்டன் எரிபொருளா கற்பனை பண்ணிக்கங்க. இதனோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரஷர் குக்கர்ல விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அதிக அழுத்தத்த அதனால கையாள முடியும். அந்த ஹை பிரஷர் வந்து அத மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதுல பொருள். இங்க நம்ம இத எப்படி எடுத்துக்கணும்னா, உயர் ஆக்டேன் எரிபொருள் பற்ற வைப்பதற்கு முன் அந்த ஹை கம்ப்ரஷன் வர்ற இத வந்து குவிஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கையாள முடியும். தடுக்க முடியும் அந்த டெட்டனேஷன அப்படிங்கிற மாரி தான் இங்க நீங்க அத எடுத்துக்கணும். பிரஷர் தாங்குது பார்த்தீங்களா? அப்படி நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. ஆனா ஒரு டீ கெட்டில் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே கொதிக்கும். சீக்கிரமே விசில் அடிக்கும். அதான் டெட்டனேஷன் அப்படிங்கிற மாரி நீங்க கற்பனை பண்ணிக்கணும். குறைந்த ஆக்டேன் எரிபொருள் போல இது. மிக விரைவாகவே எரிஞ்சிரும். அதான் மிக விரைவாக எரிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹை பிரஷர் இல்லாம சீக்கிரமே டெட்டனேஷன் வந்துரும். ப்ரீ இக்னைட் ஆகுற மாரி ஆகும்னு வைங்களேன் அது. அது ஆக்டேன் கம்மியா இருந்தா. அது ஏற்கனவே உங்களுக்கு பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். அந்த கெரசின், தின்னர் அது மாரி எல்லாம்.
அது ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்க மெக்கானிக்கா இருக்கிறதுனால. அதனால இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். இதிலிருந்து ஆக்டேன்ங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஆக்டேன்ங்கிறது பொறுமையான அழுத்தத்தின் கீழ் அதிக சக்தி வாய்ந்ததல்ல. அது சரியான நேரத்திற்காக அந்த இக்னைட் பண்றீங்க பார்த்தீங்களா? அதுக்காக காத்திருக்கிறது. வேகமா அது வந்து எரிஞ்சிராது. கரெக்ட்டான நேரத்தில எப்ப தேவையோ அப்போ வந்து ஃபயர் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம். ஆக்டேன் என்றால் ஆற்றல் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. எரிபொருள் அழுத்தத்தின் கீழ் அமைதியாக இருக்க முடியும் அதனால. ஒரு பிரஷர் குக்கர மாதிரி. இது உங்களுக்கு புரியலைன்னா, இன்னொரு உதாரணமும் நான் சொல்றேன். அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஒரு மென்மையான சாலை, அதாவது நல்ல ரோடு, குண்டும் குழியுமா இருக்கிற ஒரு ரோட நம்ம இதா எடுத்துக்கலாம். அதாவது இந்த மென்மையான சாலை எடுத்துக்குவோம். அது வலுவான சாலை. உயர் ஆக்டேன் அப்படின்னு வச்சுக்கங்க. காரு, பைக் எது பண்ணாலும் ஜர்க் இல்லாம ரொம்ப ஈஸியா இயங்க அனுமதிக்கும் பார்த்தீங்களா? அதான். அது வந்து நம்ம என்னன்னா, அந்த டெட்டனேஷன் ஆகாம ஸ்மூத்தா போகுதுல்ல, அப்படி நீங்க எடுத்துக்கணும். அதே நேரத்தில லோ ஆக்டேன் அப்படிங்கிறது என்னன்னா, குண்டும் குழியுமா இருக்கிற ஒரு கரடு முரடான சாலைய வந்து நீங்க எடுத்துங்க. அதில வந்து ஜர்க் ஏற்படும். இத தான் நம்ம டெட்டனேஷன் அல்லது நாக்கிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா, அந்த ரோடு எவ்வளோதான் நல்லா இருந்தாலும், கார நகர்த்துறதுக்கு பெட்ரோல் அப்படிங்கிற சக்தி எப்பவும் தேவைப்படும். ஆகவே ஆக்டேன் வந்து அந்த எரிப்பை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆற்றலை அதிகரிக்காது. இப்போ இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுவரையில் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து விஷயங்களுமே ஆக்டேன் பற்றி என்னோட புரிதலை சார்ந்தது தான். இதுல சில மதிப்பீடுகள் மாறுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. தவிரவும் இதுல சில உதாரணங்கள் சொல்லியிருந்தேன். என்னுடைய காலத்துல நான் செஞ்ச சில வண்டிகளை பத்தி. அது எல்லாமே 2 ஸ்ட்ரோக் என்ஜின். அதுலேயும் இந்த சேம் ப்ராப்ளம் வரும். கெரசினுடைய திண்ணறும் மற்ற சில விஷயங்களும் அல்ல டீசலோட கொஞ்சம் பெட்ரோலும் எல்லாம் கலந்தெல்லாம் அந்த காலத்தில் அதை பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த ஒரு நாலேஜும் யாருக்கும் பெருசாக இருந்திருக்காது இந்த மாதிரி ஆக்டைன் பற்றி விஷயங்கள். இன்னைக்கு வந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி இப்போதைக்கு வேற ஒரு இதுவும் இல்லை. இதுவரையிலும் இதில் நீங்கள் பார்த்தது ஏற்கனவே என்னோட வீடியோக்களில் பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே என்னோட அனுபவத்தில் ஏற்பட்ட ஆலோசனைகள் தான். இதை அறிவுரை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். திரும்பவும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் வணக்கம்.